Hello students, welcome to our channel. First நம்ம அனுப்பின ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ண வீடியோவில் கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதில் என்னென்ன சம் கொடுத்தோமோ ஒன் டைம் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில். எக்ஸாம்பிளில் வந்து 1.3, 1.11, 1.15, 1.16, 1.18 அண்ட் 1.23. Exercise 1.1ல 5th sum, 6th and 7th. Exercise 1.2ல 1 and 5. Exercise 1.3ல 1 and 6. Exercise 1.4ல 1, 2, 9, 10 and 12. Exercise 1.5ல 2, 7 and 8. இந்த சம் எல்லாமே 5 மார்க்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாபிக் சேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லைன்னா நம்பர்ஸ் மாற்றி கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரியான சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 சம்ஸ் வந்துக்கிட்ட நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த 8 சம்மும் வந்து இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாருங்கள். ரைட் த டொமைன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்கிறதுல வந்து டொமைன் மட்டும் நம்மளை எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா f of x equal to 2x plus 1 by x minus 9. சம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா f of x equal to 2x plus 1 by x minus 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போது டொமைனுக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து பாசிபிள் வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு என்னென்ன பாசிபிள் வேல்யூலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம் இல்லையா, அது கொடுத்து நம்மளுக்கு வேல்யூ வந்து 0வாக வரக்கூடாது. ஓகேவா? அதுதான் இந்த சம்மில் இம்பார்ட்டன்ட். டொமைன் நம்பர் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால டினாமினேட்டர் அண்டு டினாமினேட்டரில் வந்து இருக்கிறதுனால நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ டினாமினேட்டரை மட்டும் பார்க்குறோம். அதில் வந்து எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ அப்ளை பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 9 வந்து இந்த சைடு போகும்போது என்னவா மாறும்? ப்ளஸ் 9ஆக மாறும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 9 அப்படிங்கிறது நான் இங்கே போய் இப்போது போட்டு பார்க்குறேன். அப்போது ப்ளஸ் 9 மைனஸ் 9 என்ன வரும்? நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ 0 நான் என்ன சொன்னேன்? வரக்கூடாது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? இன் ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் நாட் 0. ஓகே, அப்போது டொமைன் நம்மளுக்கு என்ன வரும்? அதாவது நான் 9 தவிர ரியல் நம்பரில் எந்த நம்பர்னாலும் போடலாம். ஓகேவா? அப்போது இங்கே டொமைன் ரியல் நம்பர் 9 தவிர நான் எந்த நம்பர் போட்டாலும் இங்கே வந்து 0 ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. செகண்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா p of x equal to -5 by 4x square plus 1. ஓகே, இது ஃபைன் பண்ணிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? p of x equal to -5 by 4x square plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு என்ன சைனில் இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸில் தான் வரும். இப்போ ஒரு -6 இன்ட்டு -6ன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா +36 தான் நம்மளுக்கு வரும் இல்லையா? +36 தான் வரும். ஸோ நம்மளுக்கு மைனஸில் வேல்யூ வராது. அப்போது இதில் எந்த வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ வராது. அப்போது நம்ம இங்கே என்ன எழுதுவோம்? ஸோ this function exists for all x belongs to R. என்ன ரியல் நம்பர்னாலும் நம்ம வந்து எக்ஸுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ டொமைனை நம்ம எடுத்துக்கலாம், என்ன ரியல் நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஸ்கொயரில் இருக்குது, எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணி நம்ம போடுற வேல்யூ போட்டால் 0 வராது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், டொமைன் ஆர். ஓகேவா? இப்போது தேர்ட் நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா
g of x equal to root of x minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது g of x equal to root of x minus 2 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இப்போ வேல்யூ எப்படி இருக்குது? டினாமினேட்டர்லேயும் இல்லை, நியூமரேட்டர்லேயும் இல்லை. டினாமினேட்டரும் இல்லை, நியூமரேட்டரும் இல்லை, இது ஒரு ஃப்ராக்ஷன்லேயும் இல்லை. அப்போது இது வந்து ஒரு ரூட்டில் இருக்குது. ஓகேவா? ரூட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு எப்போவுமே வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது. ஓகேவா? மைனஸ் வச்சு ஒரு நெகட்டிவ் வேல்யூ ரூட்குள்ளே வரக்கூடாது. இப்போது எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஓகேவா? நான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக வந்து ஒரு 2 வேல்யூ அப்ளை பண்ணுறேன், மைனஸ் ஒரு 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஓகே, இதுவே இங்கே வந்து ஒரு 1 அப்ளை பண்ணுறேன், இங்கே 2 அப்ளை பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக 1ம் அதுக்கப்புறம் 2 ஈக்குவல் டு 0 நான் போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? நான் 2லேருந்து தான் 1 வந்து செப்பரேட் பண்ண முடியும். அப்போ 2க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? -1 இருக்குது. அப்போ எனக்கு -1 வரும். ஸோ இது நெகட்டிவ் வேல்யூ, ஸோ இது வராது. ஓகேவா? இப்போது 3 - 2 அப்படின்னு நான் எடுக்கிறேன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3லேருந்து தான் நான் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ 1 தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த வேல்யூ இதுக்கப்புறம் நம்ம எந்த வேல்யூனாலும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? 5 - 2 அப்படின்னா 3 வரும். எந்த வேல்யூனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 0லேருந்து எந்த வேல்யூனாலும் நான் ப்ளஸ் வேல்யூவில் இங்கே கொடுத்துக்கலாம். அப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் 0, 1, 2, 3, 4 எதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் 1 மட்டும் நான் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு நெகட்டிவ்ல வேல்யூ வரும். சரியா? புரிஞ்சுதா? அப்போது நான் ஆன்சர் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, டொமைன் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் டு ஓப்பன் இன்டர்வல், அதாவது 2ல் இருந்து இன்ஃபினிட்டி நம்ம எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 2க்கு மேலே 1 இந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸில் தான் வேல்யூ வரும். புரிஞ்சுதா? ஸோ மைனஸில் வேல்யூ வரக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூ ரூட்டில் வரக்கூடாது. ஸோ அதனால் 2லேருந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போது h of x equal to x plus 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? h of x equal to x plus 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ x plus 6 இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் இல்லை, ஒரு ரூட்டில் இல்லை, ஒரு ஸ்கொயரில் இல்லை, எனக்கு டைரெக்டாக இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. x plus 6 அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நான் என்ன நம்பர் போட்டாலும் 0 வரப்போகிறது கிடையாது. அப்படி தானே? அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூனாலும் போட்டுக்கலாம். ஆன்சர் இஸ் function exists for all x belongs to R. என்ன ரேஷனல் நம்பர்னாலும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஆன்சர் வரும். ஸோ டொமைன் R. அவ்வளோதான் இந்த சம். புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to 2x plus 1 by x minus 9. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதனால இதில் என்ன நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து 0 வரக்கூடாது. ஓகேவா? அதை வச்சு நம்ம எழுதியிருக்கிறோம். செகண்ட், நம்மளுக்கு ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஸ்கொயர் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வராது. ஏன்னா மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் ஆகும். தேர்ட், நம்மளுக்கு ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ரூட்டில் கொடுத்துருக்க வேல்யூ எனி ரூட் பவர் வேல்யூ வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ நெகட்டிவில் வராதனால நம்ம அதை ஃபைன் பண்ணி பார்க்குறோம். லாஸ்ட் நம்மளுக்கு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஃப்ராக்ஷன்லேயும் இல்லை, ரூட்லேயும் இல்லை, ஸ்கொயர்லேயும் இல்லை. டைரெக்டாக அப்படியே நம்ம ஆன்சர் எழுதிடலாம். எல்லாமே நம்மளுக்கு ரியல் நம்பரில் தான் வரும். ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம் உங்களுக்கு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா, சாப்டர் முடிஞ்சு 1 மார்க்லாம் இருக்கும் இல்லையா, 1.6 அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் யூனிட் எக்ஸசைஸ் 1 இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம் வந்து 10th சம்மாக இருக்குது. ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சம், இதை கண்டிப்பாக ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா மேக்ஸை தவிர வேறு எந்த சப்ஜெக்ட்டும் ஈஸியான சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. மற்ற சப்ஜெக்ட் கூட நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவை நம்ம மக்கப் பண்ணிக்கிட்டாலே போதும், ஈஸியாக சம்மை வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம் பார்க்கலாம்.